அடுத்தபடியாக நமது அங்கத்தில் நிகழவிருப்பது ஒரு நாட்டியம். ஆடலுக்கு அரசன் நமது சிவபெருமான் நடராசர். எங்கும் சிவமயம் எல்லாம் சிதம்பரம் சங்கர நாட்டியமே. அவர் வழியில் வந்த இந்த பரதத்தை இன்று நமக்காக மேடையேற்ற லாஷ்யா கலை மையத்திலிருந்து மாணவர்கள் இங்கே வரவிருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது திருமுறை புஷ்பாஞ்சலி என்ற பாடலுக்கும் மற்றும் திருமுறை பாதம் என்ற பாடலுக்கும் நமக்கு அபிநயம் வழங்கவிருக்கின்றார்கள். இவர்களுடைய குருவாயூர் உஷாதுரை அவர்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது மாணவர்களை நடனம் படைக்க மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன்.
அவன் கழல் கண்டு களிப்பன அவன் கழல் கண்டு களிப்பனாகாதே காரிகையார்கள் வாழ்வில் கடைப்படுமாகாதே காரிகையார்கள் வாழ்வில் கடைப்படுமாகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மாலரியா மலர்பதம் இரண்டும் வணங்குதுமாகாதே மாலரியா மலர்பதம் இரண்டும் வணங்குதுமாகாதே பண்களி கூர்த்தரு பாடலோடாடு பயின்றிடுமாகாதே பண்களி கூர்த்தரு பாடலோடாடு பயின்றிடுமாகாதே கரி கரி சரிகா சரிகா கதா பகரிகா சதா பகரி பண்களி கூர்த்தரு பாடலோடாடு பயின்றிடுமாகாதே பாண்டிய நாடுடைய ஆண்படையாட்சிகள் பாடுதுமாகாதே பாண்டிய நாடுடைய ஆண்படையாட்சிகள் பாடுதுமாகாதே விண்வெளி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே விண்வெளி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே சாரி கரி சரி சதா சதா பகரி சரி சா சரி ரி கர பபத சாரி கரி சரி சதா சதா பகரி சரி சா சரி ரி கக பபத சரி கரி கரி த சரி சரி ச பத சத சத க பத பத ரி சத பகரி சரி சா ரி சத பகரி சரி சா ரி சத பகரி சரி கண்களிரண்டும் அவன் கழல் கண்டு களிப்பனாகாதே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் 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 நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் 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 நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் 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 நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் 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 நம சிவாய நம சிவாய ஆ ஆ தென்னானுடைய சிவனே போற்றே. ஹர ஹர நம பார்வதி பதையே. இன்றைக்கு சிவனடியார்களுடன் சங்கு சப்தங்களுடன்
இந்த அரங்கத்திற்குள் நுழைகின்ற பொழுது எனக்குள் ஒரு உணர்வு, சிவனே இந்த அரங்கத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறதோ என்று என் மனதிலே பட்டது. இந்த ஒரு பெருமையை எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் இந்த பல்கலையத்திற்கும் தந்ததற்கு மலேசிய இந்து சங்கத்திற்கும் முக்கியமாக தலைவர் அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமுறையே சைவநெறி கருவூலம் அப்படின்னு சொல்கிறோம். அதை விட முக்கியமாக அந்த ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்னு குறிப்பிடுற மாதிரி 60 ஆண்டு காலமாக உறுதியுடன் எதிர்கால நோக்கத்துடன் அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப முக்கியம். 60 ஆண்டு காலம் உறுதி முக்கியம். ஆனால் எதிர்காலத்திலும் இதே உறுதியுடன் நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு மிக மிக முக்கியம். அதற்காக அன்பர்கள் மதிப்புக்குரிய சோசோமி ஐயா வந்திருக்கின்றார்கள், டத்தோ ஷான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், சிவனடியார்கள் வந்திருக்கின்றார்கள், பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கார்கள், அவர்கள் தலைவர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆதரவுடன் இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று நான் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றேன். இதற்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று இன்றைக்கு உங்களுடன் உறுதி கூறியிருக்கின்றேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உதற்கியம் உலகுன்னு சொல்லுவாங்க. அதற்கு மேல் கற்க கற்றர் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லுவாங்க. நம்ம திருக்குறள் படிப்பது முக்கியமல்ல, திருக்குறளை மனப்பாடம் செய்து கொள்வது முக்கியமல்ல, திருமுறையை மனப்பாடம் செய்து கொண்டு பாடுவது முக்கியமல்ல, அதன் நெறியுடன் வாழ வேண்டும் என்பது தான் மிகவும் முக்கியம் என்று நான் ஆழமாக நம்பிக்கை எப்பொழுதுமே கொண்டிருப்பது உண்டு. இது குறிப்பாக ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் உங்களிடத்தில் குறிப்பிட வேண்டும். அதாவது மார்ச் 1ஆம் தேதி இங்கே வருகின்றோம், நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று தலைவர்கள் சொன்ன பொழுது நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை. நானும் அது February 1 என்று நினைத்து கொண்டு February 1ஆம் தேதி நான் பினாங் செல்ல வேண்டும் என்பதற்காக எனது விமான பயணத்தை ஒரு 7 மணி அளவிற்கு நான் சரி செய்து கொண்டு இங்கு February 1ஆம் தேதி 4 மணிக்கெல்லாம் நான் இங்கு வந்து விட்டேன். ஆனால் இங்கே பார்த்தால் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு என்னுக்குள்ள ஆர்வம் இருந்திருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி வர்றதுக்கு முக்கியமாக 1 மாதத்துக்கு முன்பே அந்த ஆர்வத்துடன் நான் இருந்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். என் வணிக பயணம் நான் முழுவதுமே என் வணிக பயணத்தை ஏறத்தாழ ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆரம்பித்த பொழுது இந்த அளவிற்கு நான் வெற்றி பெறுவோம் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் மனதிலே எப்பொழுதுமே ஒரு தயக்கம் இருந்து கொண்டிருக்கும். நம்மளால் இந்த நாட்டில் இந்த அளவுக்கு இதை செய்ய முடியுமா, இல்லை இன்னொரு நாட்டுக்கு சென்றால் அதை செய்ய முடியுமா என்று. அப்போது தான் என்னுடைய நண்பர் ஒரு சிவனடியார் இடத்துல சொன்னார், நீங்கள் தைரியமாக என்றைக்குமே கடவுள் உங்களுடன் துணை இருப்பார் என்று நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடர்ந்தால் அது வெற்றி பெறுவோம் என்று சொல்கின்றார். சொன்னதை நான் ஞாபகத்திலே கொள்கின்றேன். அதற்காக இன்றைக்கு தாங்கள் அனைவரும் இங்கு வந்த பொழுது உங்கள் அனைவரையும் நான் வரவேற்பதோடு நான் கடவுளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதி தெய்வத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் இங்கே வருக என்று வரவேற்கின்றேன். முக்கியமாக திருமுறையின் நோக்கம் என்பது மனிதர்களின் நல்ல நற்பண்புகளை உருவாக்குவது. இதை பற்றி அதிகமாக நாம் இங்கு பேசக்கூடாது. காரணம் என்றால் ஐயா சோசோமி இருக்கின்றார்கள், அவர்கள் அதை பற்றி நன்றாக பேசுவார்கள். அதுவும் என் மனைவி அடிக்கடி சொல்வார்கள், எங்கிருந்து தான் சோசியோமி ஐயா பேசுகிறார் என்று தெரியவில்லை, தெய்வமே அவர் உள் கதைகளெல்லாம் சொல்கின்றது. அதுவும் குறிப்பாக நாங்களெல்லாம் பாடம் கற்பித்து கொடுப்போம். 40 ஆண்டுகளாக பாடம் கற்பித்து கொடுத்தால் கூட ஒவ்வொரு முறையும் அதே கருத்தை சொல்லிவிட்டு அதே கதையைத்தான் மீண்டும் மீண்டும் 40 ஆண்டுகளாக சொல்வது உண்டு. அதாவது ஒரு முறை நான் ஒரு பாடத்தை நடத்தி கொண்டிருந்தேன். அப்போது அந்த மகன் அந்த பையன் ஒரு இளைஞர் அவர் எதையோ எழுதி கொண்டிருந்தார். அப்போது நான் சொல்லிகிட்டு இருந்தேன், என்ன தம்பி நீங்கள் பாடம் எதையோ எழுதி கொண்டுட்டு இருக்கின்றீங்களே, என்ன ஏன் நான் கதை சொல்ல போகிறேன், இதை நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த பையன் என் இடத்துல சொன்னார், இல்லை என் தந்தை உங்களுடைய கிளாஸில் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், அந்த கதையெல்லாம் என்னோட சொல்லிட்டாருன்னு. ஆனால் சோசோமி ஐயா கிட்ட மட்டும் எப்பொழுது நீங்கள் கேட்டாலும் அந்தந்த தடவையும் ஒரு புது கதை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் ஒரு அந்தந்த
காலத்துக்கும் அந்தந்த நேரத்துக்கும் தகுந்த மாதிரி, அந்த இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களை தெய்வத்திடம் அழைத்து வருவது எப்படி என்று அவர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் முக்கியமாக இன்றைக்கு நாம் இறைவன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அருமையான ஒரு தேசிய திருமுறை போட்டியை இத்தனை ஆண்டு காலம் நடத்தி வருகின்ற இந்து சங்கம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொண்டு, தமிழ் பண்பாடை அவர்கள் நன்றாக வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாம் தமிழையும் நமது சமயத்தையும் மறந்துவிடக்கூடாது என்பதை மிக முக்கியமாக நமது மனதிலே கருதி கொண்டு, அதுவும் குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் மேற்கத்திய நாகரிகம் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நமது மொழியையும் சமயத்தையும் மறந்துவிடக்கூடாது என்பதில் நம்ம உன்னிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி, இந்த தேசிய திருமுறை போட்டியை நடத்தியதற்காக இந்து சங்கத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, மனிதநேய மதிப்புகளை வளர்த்தும் ஆன்மீக வாழ்க்கையை ஊக்குவித்தும் சங்கம் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளுக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம். சிறப்புரை ஆற்றிய இணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு நன்றி. தான்ஸ்ரீ அவர்கள் அவருடைய உரையில் கூறல, இருந்தாலும் நம்முடைய நிகழ்வுக்காக தனது பங்காக 5000 ரிங்கிட் வழங்கியிருக்கிறார் என்பதை இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இன்று இறை தந்த ஒளியிலிருந்து நாதத்தை எழுப்பி இசையோடு இறைக்கு அஞ்சலி செய்த கைலாய வாத்திய குழு அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மலேசியா இந்து சங்கம் தங்களுக்கு நற்சான்றிதழ் வழங்க உள்ளது. ஆதலால் உங்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இசையால இறைக்கு தொண்டு செய்த கைலாய வாத்திய குழு அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு பாராட்டுதலும்